டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் நான் உங்கள் உமா. ஸோ எல்லாருக்குமே விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து 2026 குரூப் 4க்கு பேட்ச் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பேட்ச் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். விஜயதசமி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதுல வந்து பேட்ச் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேட்ச் டீடைல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் எப்போ வரும், பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ கொடுப்போம், இது எல்லாமே இருக்கும். அது போக பேட்ச்ல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சோ பாருங்க. சோ 2026 குரூப் 4 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மாதங்கள் இருக்கு. ஓகேவா? சோ அதாவது அடுத்த வருஷம் மிட்டுக்கு மேலதான் உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் வரும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 மாசத்துக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் இருக்கு. சோ அந்த காலகட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், நல்லா படிச்சு நிறைய வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா? சோ ஸ்கெடியூல் டேட் நம்ம வந்து ஸ்கெடியூல் வந்து 2026 குரூப் 4க்கு ஸ்கெடியூல் ஒன்று கொடுப்போம். ஓகேவா? சோ ஃபுல்லாவே எல்லாமே கவர் ஆயிருக்கும். பொது தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ் இது எல்லாமே கவர் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருவேன். ஓகேவா? சோ அந்த ஸ்கெடியூல் வந்து எப்ப வரும் அப்படின்னா அக்டோபர் 6 வரும். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன டேட்டு, அக்டோபர் 3 இல்லையா? சோ அக்டோபர் 6 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் வந்துடும். சோ ஸ்கெடியூல் வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ உங்களுக்கு கன்ஃபார்மா அக்டோபர் 6 வந்து ஸ்கெடியூல் வந்துடும். சோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்கெடியூல் ஃபுல்லா தெளிவா பாருங்க. ஓகேவா? சோ பேட்ச்ல நீங்க சேரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து யூடியூப் மூலியமாவே படிச்சா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணியே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ யூடியூப்ல இருந்து அப்படியே நீங்க வீட்ல இருந்தே படிச்சாலும் சரி, இல்ல பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சாலும் சரி, எல்லாருமே இந்த ஸ்கெடியூலை பேஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். சோ 100% இந்த ஸ்கெடியூலை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் குரூப் 4ல நீங்க வந்து வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். நாங்க என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்து ரிப்பீட்டடா அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாம் மேனேஜ் பண்ணி அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிச்சு ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2026ல வேலை வாங்கி. ஓகேவா? சோ ஸ்கெடியூல் அக்டோபர் 6 அன்னைக்கு வரும். ஓகேவா? சோ அந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் பேட்ச் போகும். உங்களுக்கு ஃபுல்லாவே பேட்ச் வந்து அந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் போகும். நீங்க வந்து யூடியூப் மூலமா படிக்கிறதா இருந்தாலுமே அந்த ஸ்கெடியூலை ஃபுல் ஃபோக்கஸ்டா வச்சு படிங்க. சோ அந்த ஸ்கெடியூல் போதுமானது. ஓகேவா? அடுத்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா? சோ அக்டோபர் 6 உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் வரும். சோ ஃபுல்லா பாத்துருங்க. அக்டோபர் 8 உங்களுக்கு வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேவா? சோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு, அக்டோபர் 8 அன்னைக்கு உங்களுக்கு வரும். சோ அக்டோபர் 8 அதுல இருந்து உங்களுக்கு வந்து 12ஆம் தேதி வரையும் டைம் இருக்கு. ஓகேவா? சோ பேட்ச் வந்து 13 அக்டோபர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ 13 அக்டோபர் ஸ்டார்ட் பண்றீங்களா மேம், அந்த வாரத்துல தீபாவளி வருதே, சோ எப்படி படிக்க முடியும் அப்படின்னீங்க அப்படின்னா சோ அந்த வீக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் தான் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நீங்க எப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாரத்துல. ஓகேவா? சோ முடியுது அப்படின்னா அந்த வாரத்துல இருந்து தான் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ அந்த வாரத்துல இருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வாரம் சண்டே வந்து டெஸ்ட் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ அந்த ஒரு வாரம் தீபாவளிக்கு முன்னாடி இருக்கக்கூட ஒரு வாரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ எப்படியெல்லாம் எதெல்லாம் கவர் பண்ணோம், எப்படியெல்லாம் படிச்சோம் அப்படின்னா எப்படியெல்லாம் அதை ஃபுல்லாவே கவர் பண்ணலாம். சோ இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்குமே. ஓகேவா? சோ பொது தமிழுக்கு, மேக்ஸ், ஜிஎஸ்க்குன்னு இண்டிவிஜுவலா நீங்க வந்து ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி எல்லாம் வந்து பேஸ்மெண்ட் போடலாம் அப்படிங்கிற அந்த இதை வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாவே பாப்பீங்க. அதை நான் ஃபுல்லா டீடைல்டா ஸ்கெடியூல் வந்து நான் கொடுக்கும்போது நான் ஸ்கெடியூல் கொடுப்பேன் இல்லையா, அப்ப வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த 1 வீக் ஃபுல்லா போகும். தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்கெடியூல் வைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் இந்த டாபிக் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த படிச்சு அந்த வாரத்துல நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சும்மா சிம்பிளா சாதாரணமாலாம் இருக்காது. சோ ரொம்ப 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 எப்படி இப்ப வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ரீசெண்டா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கோ, எப்படி வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கோ அதே பேஸ்ல தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமும் இருக்கும். ஓகேவா? சோ எப்படி வந்து பொது தமிழ்ல உங்களுக்கு வந்து 20 மார்க் அளவுக்கு உங்களுக்கு வந்து சுத்தமா தெரியாத மாதிரி அவுட் சோர்ஸ்ல இருந்து இருக்கோ அதே மாதிரிதான். ஓகேவா? சோ மேக்சிமம் நீங்க பொது தமிழ்ல எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னா 75ல இருந்து 80 வரைக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி தான் நான் வந்து கேள்வி எல்லாமே செட் பண்ணுவேன். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து
இருந்து 20 எடுக்கக்கூடிய மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்னா கேள்வியை செட் பண்ணுவேன். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 55ல இருந்து 60 இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கொஸ்டினை மேக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து எழுத முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபுல் மார்க் எடுத்துடலாம். பட் அந்த ஃபைனலா நீங்க அந்த இடத்துல எக்ஸாம் போய் எழுதும் போது கொஸ்டின் டஃபா வந்துருச்சு, அவுட் சோர்ஸ்ல இருந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து திணறுவீங்க. ஓகேவா? ஸோ எப்படி அட்டன் பண்ணலாம், எந்த மாதிரி யோசிக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வைக்க போறேன். அப்ப ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நீங்க வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதையும் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதி பார்த்துருவீங்க. ஸோ அதே மாதிரி மேக்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி ட்விஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவீங்க. அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். நார்மலா வைரத்தை மண்ல இருந்து எடுக்கும் போது அது வந்து பலன்னு மின்னுதா அப்படின்னா கிடையாது இல்லையா? அதை வந்து நல்லா பட்டை தீட்டினாதான் உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா வந்து பலன்னு மின்னும். அதே மாதிரிதான், அதே மாதிரி என்னது வைரத்தாலதான் அறுக்க முடியும். அப்ப எக்ஸாம் பேட்டர்ன் கஷ்டமா கடினமா இருக்கு, நிறைய வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. அதாவது ஒரு சில கொஸ்டினுக்கு நீங்க படிச்சு பார்த்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்குள்ள என்ன ஆகுது, ரொம்ப டைம் இழுக்குது அப்படிங்கிற அந்த இது எல்லாமே எப்ப வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னா எழுதக்கூடிய ஒவ்வொரு டெஸ்டையுமே நீங்க வந்து எக்ஸாமா நினைச்சு எழுதும் போதுதான் வரும். அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்னும் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரியே இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்னையும் நீங்க இப்ப எழுதக்கூடிய ஒவ்வொன்னையும் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு நினைச்சு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும், ஈஸி ஆயிரும். சோ இப்ப நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல ஈஸியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே சப்ப கொஸ்டினா இருக்கும். இல்ல வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நீங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போறீங்க அப்படிங்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாவோ இல்ல ஈஸியாவோ இருக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பிரகாரம் ஒவ்வொன்றையுமே நீங்க இருந்து டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தரமான கொஸ்டினா ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வீடியோஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ கிளாஸ் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். எல்லாருமே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நீங்க ஃப்ரீயா வந்து கிளாஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து பார்ட் வைஸ் வீடியோ போட்டுட்டேன். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோன்னு ஒவ்வொரு டாபிக்குமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா பார்ட் வைஸ் வீடியோஸ் போட்டுருப்பேன். ஸோ அந்த பார்ட் வைஸ் வீடியோஸ் பொதுவானதுதான் எல்லாத்துக்குமே, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பொதுவானதுதான், ஃப்ரீ தான். நீங்க அதை பார்த்தே படிச்சுக்கலாம். அடிஷ்னலா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்பெஷலா ஒரு வீடியோ வரும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்குமே அந்த மாடல் வைஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம் இல்ல 2 சம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மாதிரி 190 மாடல் இருக்கு. ஓகேவா? அந்த 190 மாடலுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் தனித்தனி வீடியோஸ் கொடுத்துருவேன். அப்ப இது பொதுவா வந்துரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பொதுவா வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா இது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வரும். நீங்க இதை பார்த்தாலே ஃபுல்லாவே நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ ஸ்பெஷல் வீடியோ என்னது உங்களுக்காக ஸ்பெஷலா கொடுக்கக்கூடியது. ஓகேவா? சோ அது வந்து உங்களுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா மாடல் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா நான் கொடுத்துருவேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லா நிறைய கொஸ்டின் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? சோ இது வந்து PYQ பிராக்டிஸ் சம்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் PYQ ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நான் டாபிக் வைஸ் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு அது வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டவுட் இருக்கு, எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும், ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இது வந்து வீடியோஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா PYQ மெட்டீரியல். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் சம்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கொடுத்துருவேன். நீங்க வந்து அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின் PYQ இருக்கு இல்லையா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு டாபிக்கும் நான் தனித்தனியா கொடுத்துருவேன். ஸோ நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு சப்போஸ் தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கல, இல்ல ஆன்சர் வரல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இது ஃபுல்லாவே உங்களுக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதுக்கப்புறம்
பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வரும். அந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, டெஸ்ட் கொஸ்டினுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் என்ன பண்ணுவோம், சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா சண்டே உங்களுக்கு ஈவினிங் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ மேக்ஸுக்கு 25 கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். அதே மாதிரி தமிழ் ஜிஎஸ் இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்ல வரக்கூடியது. அடுத்து மெட்டீரியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு புக் மெட்டீரியல் கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பெஷல் மெட்டீரியல் ஒன்று கொடுப்போம். ஸ்பெஷல் மெட்டீரியல் என்ன அப்படின்னா அது சார்பாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அது வந்து பொது தமிழ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து ஜிஎஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அவுட் சோர்ஸ். ஓகேவா? புக்ல இருக்க கண்டென்ட் மட்டும் பத்தாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், அதுக்கான அவுட் சோர்ஸ் எல்லாமே திரட்டி உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நோட்ஸா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவோம், மெட்டீரியல் கொடுத்துருவோம். இதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்துடும். அதுக்கப்புறம் பிஒய்க்யூ சம்ஸ், நான் இதை தான் சொன்னேன், இந்த பிஒய்க்யூ சம் பிராக்டிஸ்க்காக நான் கொடுப்பேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இங்க நான் கொடுத்துருவேன். ஸோ புக்கும் ஸ்பெஷல் நோட்ஸும் நீங்க படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்துடும். ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ என்ன வந்துடும், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நான் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும்னு சொன்னனோ அதே மாதிரி அவுட் சோர்ஸ்ல இருந்தும் நிறைய கேள்வி கேட்பேன். ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஸ்கெடியூலுக்கு வந்து நான் இந்த டாபிக் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குண்டான மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன், புக்கு கொடுத்துருவேன், அவுட் சோர்ஸ் கொடுத்துருவேன், எல்லாமே கொடுத்துருவேன். அதுல இருந்து உங்களுக்கு 80 கேள்வி நான் கேட்கிறேன் அப்படின்னா மீதி 20 கேள்வி நான் அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் எடுப்பேன். ஓகேவா? அப்ப அந்த அவுட் சோர்ஸ் அந்த இடத்துல அந்த டாபிக்ல இருந்து அவுட் சோர்ஸ் நீங்க எடுக்கும் போது என்ன பண்ணுவீங்க, யோசிச்சு அட்டன் பண்ணுவீங்க. அப்ப அந்த யோசிக்கிறது, படிக்கிறது, அதுக்கப்புறம் நீங்க அதை யோசிச்சு அதுக்கான ஆன்சர் என்னன்னு செலக்ட் பண்றது, இதுக்கு உண்டான டைமிங் எல்லாமே அந்த எக்ஸாம் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடம் எதுக்கு, உங்களோட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த இது எல்லாமே வைக்கிறது. ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா நான் கொடுக்கறதே நான் டெஸ்ட் வச்சேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, படிச்சு வாமிட் எடுத்துருவீங்க. இல்ல அப்படின்னா என்ன ஆகும், படிச்சுட்டு அதை டெஸ்ட் எழுதி பாப்பீங்க. சோ அப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அப்ப அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கு, அதுக்கான அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா அதை யோசிச்சு அதுக்குண்டான ஆன்சர் இதுவா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு போறோம் இல்லையா, அந்த டைமிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த அளவுக்கு குயிக்கா நம்ம அதை முடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ரீசெண்டா இப்ப வர கொஸ்டின் எல்லாமே 200 கொஸ்டினுக்கு 3 மணி நேரம் அப்படிங்கிறது யாருக்குமே பத்த மாட்டேங்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதும் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நார்மலா சின்னதா கொஸ்டின், சின்னதா பார்த்தோன்னே ஆன்சர், இந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் படிச்சு அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அது அவுட் சோர்ஸா இருந்ததுன்னா அதை எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்கன்னா பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருந்து எத்தனை ஸ்கெடியூல் போடுறனோ கடைசி ஸ்கெடியூல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கலைச்சொற்கள் ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய கலைச்சொற்கள் வந்து படிப்பீங்க. ஸோ ஒரே ஸ்கெடியூல்ல நிறைய கலைச்சொற்கள் படிச்சுட்டு, ஏன்னா படிக்கவும் முடியாது இல்லையா? ஸோ அப்ப அப்படி படிச்சு ஒரே ஸ்கெடியூல் எழுதிட்டு அது பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே நான் வந்து கலைச்சொற்கள் ஜாயின் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லா ஸ்கெடியூலையும் நான் வந்து உங்களுக்காக உங்களோட அந்த கரெக்டா எப்படி வந்து நீங்க எந்த கைடன்ஸ் கொடுத்து எப்படியெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 2026 நீங்க வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நான் வந்து ஸ்கெடியூல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கெடியூல் 6ஆம் தேதி வந்து கண்டிப்பா பாருங்க எல்லாருமே. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, சோ மெட்டீரியல் சொல்லிட்டேன், வீடியோ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். சோ ஒவ்வொன்றுமே பாருங்க. இப்ப மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் நான் சொன்னேன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் பார்ட் வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு பார்ட் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வீடியோ வரும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்கும் மாடல் வைஸ் எத்தனை மாடல் இருக்கோ அத்தனை மாடல்லையும் ஒவ்வொரு சம் வந்து உங்களுக்கு நடத்தி நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று கொடுத்துருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பிஒய்க்கு பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்பேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தது அப்படின்னா பிஒய்க்கு பிராக்டிஸ் சம்ஸ்க்கும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டுருவேன். நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், டவுட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கெடியூல்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கணும் அந்தந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்கூல் புக் சம்மும் வந்துடும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே உங்களோட பிராக்டிஸ்க்காக. அடுத்து பாத்தீங்கன்னா
பொதுத்தமிழ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா 6 இலக்கணங்களா படிக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பொது இலக்கணம்னு 6 இலக்கணம் படிக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த அவுட் சோர்ஸ் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து நான் வந்து ஸ்கெடியூலும் மேக் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்கெடியூலும் இருக்கும். ஸோ நீங்க அந்த என்னென்ன நான் டாபிக் கொடுக்குறேன், என்னென்ன கொடுக்கணும் அதை படிச்சுக்கணும். கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பொதுத்தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸும் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் எதுலையுமே இருக்காது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் இருக்காது. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே இப்ப ரீசெண்டா வரது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அந்த டைம் வந்து எந்த அளவுக்கு குயிக்கா நம்ம ஒர்க் அவுட் பண்ணா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரியணும். ஷார்ட்கட் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகாது. அப்ப அந்த ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சம். ஸோ எல்லாமே கான்செப்ட் தான். கான்செப்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து புக்ல இருந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல இருந்து எப்படி கேள்வி மாத்தி மாத்தி கேட்டாலுமே நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். அப்ப என்ன பண்ணணும், கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் வந்துடும், புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துடும். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, ஃபுல்லா அவுட் சோர்ஸ், புக் சோர்ஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சு என்ன பண்ணுவீங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கெடியூலும் போகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கெடியூல் போகுது, அதுக்கு டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்த ஸ்கெடியூல் போகுது, செகண்ட் ஸ்கெடியூல். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, செகண்ட் ஸ்கெடியூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல நீங்க பாத்தீங்க இல்லையா, ஸோ அதுவும் இன்க்ளூட் ஆகும் டெஸ்ட்டுக்கு. அடுத்த தேர்ட் ஸ்கெடியூல் போறீங்கன்னா செகண்ட் ஸ்கெடியூல், ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். எதுக்காக நான் இதை ரிப்பீட்டடா வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ரிப்பீட்டடா ஏன்னா ஃபர்ஸ்ட் படிச்சதை என்ன பண்ணுவீங்க, நான் ரிவிஷன் வைப்பேன். இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல படிச்சதை கடைசியா ரிவிஷன் எப்போ வருதோ அப்பதான் மறுபடியும் ரிப்பீட்டடா எடுத்து பார்ப்பீங்க இல்லையா. ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கெடியூல் முடிஞ்சு போகும்போதும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கெடியூல்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5-10 கொஸ்டின் சேர்த்து 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 எடுப்பேன். அப்ப என்ன ஆகும், நீங்க ஃபுல்லாவே ரிப்பீட்டடா அந்த டச்ல இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லா அதை வந்து நீங்க வந்து மறுபடியும் படிச்சுட்டு எழுதினாலும் சரி, இல்ல ஆல்ரெடி படிச்சதை ஞாபகம் வச்சு எழுதினாலும் சரி, அப்ப என்ன ஆகும், அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த டாபிக்கை படிச்சுட்டு எழுத போறது கிடையாது. அப்ப ஆல்ரெடி படிச்சிருப்போம். எங்க டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சது இந்த இடத்துல இருக்கு, ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி போடுவீங்க. அப்ப அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் கொண்டு போக போறேன். அப்ப ஸ்கெடியூல் 1ல எழுதுறீங்க, ஸ்கெடியூல் 2 எழுதும் போது 1ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. அடுத்து ஸ்கெடியூல் 3 போகும்போது அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்து இது பண்ணுவேன். ஓகேவா? சோ ஆல்ரெடி வெச்ச கொஸ்டின் ரிப்பீட்டடா நான் வைக்க மாட்டேன். ஓகேவா? புதுசா கேள்விகள் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு டைமே எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் என்னென்ன டாபிக் அந்தந்த ஸ்கெடியூல்ல இருக்கோ அதாவது உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுல எப்படி கொடுப்போம் அப்படின்னா, புக் இருக்கும். ஓகேவா? ஸோ புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். என்ன அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்னா, புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வரும். அது போக அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் நோட்ஸா கொடுப்போம். இப்போ நீங்க வந்து குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 2 கூட எழுதலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் அவுட் சோர்ஸ் எடுத்து நாங்க வந்து கண்டிப்பா கொடுப்போம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபுல்லா படிச்சு நீங்க இந்த இதை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க குரூப் 2க்கும் தெளிவா வந்து எக்ஸாம் எழுதலாம். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி தான் நாங்க வந்து கொடுப்போம். ஓகேவா? சோ அப்ப ஏன்னா புக்ல இருக்க கண்டென்ட் பத்தாது. ஓகேவா? சோ புக்ல இருக்கிறது மட்டுமே அவங்க கேள்வி கேட்கறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்ப அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவுட் சோர்ஸ் நிறைய தேவைப்படுது. அப்ப அவுட் சோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஜிஎஸ்ல வந்துடும். சோ அதாவது பொதுத்தமிழ் ஜிஎஸ் எல்லாமே வந்துடும். ஜிஎஸ்ல அடிஷனலா நீங்க படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னது, ஸ்பெஷல் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி படிச்சது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சிஏவும் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இன்க்ளூட் ஆகும். நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், ஜிஎஸ் வந்துடும், மேக்ஸ் வந்துடும், தமிழ் வந்துடும். ஸோ எல்லாமே
வித் அவுட் சோர்ஸ் தான் இங்க எக்ஸாம் எழுத போறீங்க. இப்ப வந்து தமிழ்ல வந்து 80 கேள்வி இருக்கு அப்படின்னா, ஓகேவா, தமிழ்ல 100 கேள்வியா, 100ல 80 வந்து நான் வந்து கொடுக்குற கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா 20 அப்படிங்கிறது அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் எடுப்பேன். அப்ப அந்த 20 கேள்வி நீங்க யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த 80லயும் உங்களுக்கு என்ன வந்துரும், இந்த 80லயும் நான் வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருவேன். அப்ப அந்த கலைச்சொற்களையும் நீங்க யோசிச்சு போடுற மாதிரிதான் இருக்கும். ஓகேவா, சோ அப்ப நீங்க மினிமம் 75ல இருந்து 80 எடுக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லயும். ஓகேவா, பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் 75ல இருந்து 80 எடுக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் நான் செட் பண்ணுவேன். சோ இப்ப இருந்தே அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு போனாதான் அந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா, இப்ப நீங்க ஈஸியா எழுதிட்டு ஃபுல் மார்க் எடுத்துட்டு அங்க போய் உங்களுக்கு உட்கார்ந்து ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கோங்க, நீங்க இந்த மாதிரிதான் டெஸ்ட் எழுத போறீங்க. அதே மாதிரி மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18ல இருந்து 20 கேள்விதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 கேள்வி ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் கொடுப்பேன். ஓகேவா, சோ அப்ப அதை யோசிச்சு எப்படி பண்றீங்க அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, சோ எல்லா மாடல் கம்பைன் ஆகி வருது இல்லையா, சோ மாடலுக்கு மாடல் லிங்க் பண்ணி நான் அந்த 5 கொஸ்டின் கொடுப்பேன். அப்ப அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பண்ற மாதிரிதான் இருக்கும். ஓகேவா, சோ டஃபா தான் இந்த 5 கேள்வி இருக்கும். அப்ப அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப 75 அப்படின்னா 55ல இருந்து 60 கேள்வி. ஓகேவா, சோ 50 to 55 கேள்வி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன், நான் கொடுத்த அவுட் சோர்ஸ் புக் மெட்டீரியல் இதுல இருந்து கொடுப்பேன். மீதி இருக்கக்கூடிய கேள்விய நான் என்ன பண்ணுவேன்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க யோசிச்சு பண்ற மாதிரிதான் நான் வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஓகேவா, சோ அப்ப இது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான். ஓகேவா, சோ அப்ப ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் தெரிஞ்சது, யோசனை பண்ணி நீங்க போட்டீங்க அப்படியே ஆன்சர் கரெக்ட்னா ஓகே. சப்போஸ் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப புதுசா ஒரு சில விஷயங்களை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்கெடியூல் டெஸ்ட்லயும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே போவீங்க. ஓகேவா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்ப ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஓகேவா, பொதுத்தமிழ் ஆகட்டும், மேத்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். நீங்க தெரியாத அவுட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப புது புது விஷயங்கள் நீங்க எக்ஸாம் எழுதும் போது யோசிப்பீங்க. அது போக எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயம் தெரியல அப்படின்னா அதையும் நீங்க புதுசா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா, சோ இது எல்லாமே நம்மளோட பேட்ச்ல சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா, ஸோ பக்காவான ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த ஸ்கெடியூல் அக்டோபர் 6ஆம் தேதி வந்துடும். ஓகேவா, ஸோ ஸ்கெடியூலை ஃபுல்லா தெளிவா பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் ஸ்கெடியூல்ல என்னென்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் என்னென்ன டாபிக் கவர் ஆயிருக்கு, ஃபுல்லா எல்லா டாபிக்கும் அவங்க கொடுத்த சிலபஸ் பிரகாரம் ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிடுச்சா, இது எல்லாத்தையும் தெளிவா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இதுல படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதாவது நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலை வாங்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்க மேலையும் எங்க மேலையும் இருந்தது அப்படின்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும், நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி படிச்ச நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்மளோட கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு தரமா இருக்கும்னு சொல்லிட்டு. அதை விடவே இன்னும் சிறப்பாக தரமா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நான் வந்து மேக் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல பாருங்க. ஃபுல்லா ஸ்கெடியூல பார்த்து முடிச்சுட்டு நீங்க வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரி, இல்ல நீங்களே ஓனா படிச்சாலும் சரி. ஸோ ஓனா படிச்சீங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூல்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு இல்லையா, சோ நம்மளோட சேனல்லயே இருக்கு. நீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்து படிச்சு நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா, இல்ல நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட கைடன்ஸ்ல நீங்க வந்து இன்னுமே நல்லா படிக்கலாம், இன்னுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம், இன்னுமே நல்லா டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ பேட்ச் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, 1000 rupees தான். ஓகேவா, ஏன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் இன்க்ளூட் ஆகுது. அது போக பாத்தீங்கன்னா ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கு. ஓகேவா, சோ அதனால பாத்தீங்கன்னா பேட்சோட ஃபீ பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees, 1000 ரூபாய் தான். ஓகேவா, சோ யாரெல்லாம் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் 8ஆம் தேதி வரும். சோ 8ல இருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கு. சோ 13ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பேட்ச் எப்படி எல்லாம் ரன் ஆகும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ஓகேவா, சோ ஸ்கெடியூல் வந்து 8ஆம் தேதி வரும். ஃபுல்லா தெளிவா பாருங்க. ஓகே,
ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டாலுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். யூடியூப்ல நிறைய டைம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வராது. நீங்க அந்த டெலிகிராம் சேனல்ல லிங்க் ஆயிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே அதை வந்து நீங்க ஈஸியா சீக்கிரமா பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா ஸ்கெடியூல் ஃபுல்லா பாத்துருங்க. ஓகேவா? சோ ஸ்கெடியூல் வந்து 6ஆம் தேதி வரும். சோ ஃபுல்லா ஸ்கெடியூல பாத்துருங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனோட அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.